அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற நல்ல மாடுகளோட விற்பனை பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இன்றைக்கி அம்சா டெய்லிருந்து 2 தரமான நல்ல பெருவர்க்க மாடு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2ஆம் நீத்து மாடுங்க. நல்லா காட்டு மேய்ச்சலுக்கு நல்ல தரமான மாடுங்க. ஒன்று செம்பூத்துக்காரிங்க, இன்னொன்று வந்து ஹச்எஃப்பில் நல்லா ஒரு நல்ல பேட்ச் குவாலிட்டியில் ஒரு தெளிவான மாடுங்க. ரெண்டுமே பண்ணைக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் நல்லா பண்ணை தேவைக்கு நல்லா தெளிவான மாடுங்க. மிஷின் கறவைக்கு கை வரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. இந்த ஹச்எஃப் மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நீத்துங்க. 6 பல் முடிஞ்சு கடமுளப்பாக இருக்குதுங்க. தலையீத்துலேயே ஒரு 17-18 லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்த மாடுங்க. இந்த 2ஆம் நீத்தில் 20 லிட்டர் கறவை சாலிடாக எதிர்பார்க்கலாங்க. அந்தளவுக்கு மாடு நல்ல உயரம், நெட்டு நீளம், நல்லா கருப்பு வெள்ளை மிக்சிங்கில் நல்லா தெளிவான ஹச்எஃப்பில் தெளிவான பேட்சுங்க. நல்லா கருங்காமல் இருக்கனால உங்களுக்கு 2 லிட்டர் கறவை கூட கிடைக்குங்க. நல்லா மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடைச்ச மடிங்க. நல்லா முன்மடி பின்மடி தெளிவாக இருக்குதுங்க. இன்னும் மாடு கன்று என்றதுக்கு அதிகபட்சம் ஒரு வாரன்றப்போ மாடு நல்லா இன்னும் நடக்க முடியாத அளவுக்கு மடி வைக்கிங்க. ஒரு 20 லிட்டருக்கு மேல் கறவை இந்த மாட்டில் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்லா ஹச்எஃப்பில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் ஹச்எஃப் மாடை பற்றி நல்லா நோட்டம் தெரியுங்களுக்கு மாட்டை பார்த்தாலே தெரியுங்க. நல்லா உடசல்லாம் கறி மாடு இல்லாமல் ஒரு நாளைக்கு 20+20+ கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மாடு அந்தளவுக்கு உயரம், நெட்டு நீளம் நல்ல தெளிவான மாடுங்க. கருங்காம்பில் மிஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ தெளிவாக இருக்குங்க. மாடு தண்ணி தீனி எடுக்கிறதுலையோ மாடு மேய்ச்சலுக்கோ எல்லாமே தரமாக இருக்குங்க. ஒரு 20-22 லிட்ரு பண்ணைக்கு மாடு தேவை அப்படின்னு நினைக்கிறோம். தாராளமாக அந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இந்த 2வது மாடு வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்துக்காரின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியா பனங்காரின்னு சொல்லுவாங்க. நல்லா கையால் ஊக்கம், மாடு நல்லா அழுத்தம், நல்லா தோல் பாலிஸுங்க. எண்ணெய் விட்டால் எண்ணெய் வடிகிற அளவுக்கு மாடு நல்லா ஸ்கின் குவாலிட்டியில் இருக்குதுங்க. இன்னும் கண்ணின்றதுக்கு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் டைம் இருக்குதுங்க. தலையீத்தில் 17-18 லிட்டர் கறந்த மாடுங்க. இந்த 2ஆம் நீத்தில் 20 லிட்டர் சாலிடாக எதிர்பார்க்கலாங்க. மாடு அந்தளவுக்கு நல்ல ஊக்கம், கையால் ஊக்கத்தில் நல்ல ஒரு ஜைஜாண்டிக்கான மாடுங்க. செம்பூத்துக்காரியில் ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸில் வருங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கருங்காம்பல் இருக்குனால நல்லா கறவை ஃபெயிலியர் வராமல் தாராளமாக பால் எதிர்பார்க்கலாங்க. நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாட்டை பார்த்தாலே தெரியுங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கறவை வரும்ன்ட்டு. மாட்டில் அனுபவம் இருக்கவங்க மாட்டை பார்த்தாலே தெரியுங்க. மாடு அந்தளவுக்கு நல்ல கையால் ஊக்கத்துலையும் மடி செட்டில் சுழி சுத்தத்தில் நல்ல ஒரு தெளிவான மாடுங்க. 2 வேளைக்கு ஒரு 20 லிட்டர் கறவை வேணும், நல்ல பெருவிட்டு மாடாக பார்க்குறீங்க, பண்ண தேவைங்கன்னா மாடை தாராளமாக தேர்வு செய்யலாங்க. மாடு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புலியூர் செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து 3வது கிலோமீட்டர் அம்சா டெய்ரி ஃபார்ம்ன்ற பண்ணையிலேருந்து சேல்ஸுக்கு இருக்குதுங்க. மாடு வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் தாராளமாக கால் பண்ணலாங்க. கூகுள் பேயில் 5000-10,000 டோக்கன் அட்வான்ஸ் பண்ணாலே சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாங்க. இல்லை பண்ணைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி மாடு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. நன்றி, வணக்கம்ங்க.